குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாம் மழையில் இழுத்து போத்திக்கிட்டு நல்லா போர்வை எல்லாம் போத்தி நல்லா தூங்கிட்டு இருப்பீங்க. நான் தூங்க விடுவேனா? அதனால் நான் தூங்க விடுற மாதிரி இல்லை. அதனால் என்ன பண்ணுறோம், நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்க, நான் என்ன பண்ணுறேன், காட்டில் இருக்கேன். அதனால் என்ன பண்ணுறேன், இன்றைக்கி தமிழக காடுகளில் இருக்கக்கூடிய வனவிலங்குகளுடைய பாதுகாப்பு பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். சரியா? ஏன்னா நீங்கள் எல்லாம் இப்போ வீட்டில் பாதுகாப்பாக இருக்கீங்களே. ஓகே, நீங்கள் இப்போ வீட்டில் பாதுகாப்பாக இருக்கீங்க. நான் இப்போ என்ன பண்ணுறேன், வனவிலங்குகளை பாதுகாக்கிறத பற்றி ஒரு பொறுப்போட ஒரு சின்ன பாடத்தை நடத்துகிறேன். சரி, வீட்டில் இருந்தாலும் படிக்கணும் இல்லையா? படிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு டாபிக் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும். அதே நேரத்தில் மழை நேரத்தில் போர் அடிக்கிற டாபிக் இருக்கக்கூடாது. ஸோ இதை செலக்ட் பண்ணியிருக்கோம். இது போத் குரூப் 2A மெயின் எழுதுறவங்களுக்கும், அதே போல் அடுத்து வரக்கூடிய குரூப் 4 குரூப் 2ல ப்ரிலிம்ஸ் எழுதுறவங்களுக்கும் ரெப்படிஷனாக கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாம் இதில் நிறையா இருக்குது இல்லையா? இது வரைக்கும் தெரியாத அரிய செய்திகளை இந்த காடுகளுக்குள்ளே போய் பார்க்குற மாதிரி, புதுசு புதுசாக காட்டுகளில் போய் புதுசு புதுசாக பார்க்குற மாதிரி இப்போ கொஞ்சம் புதுசாக பார்க்கலாம். அரைச்சமாக வரைக்காமல் புதிய செய்திகளாக நம்ம இப்போ எடுத்துக்கலாம். ஸோ இப்போ தமிழ்நாடு வனவிலங்கு பாதுகாப்பு அப்படின்னு பார்க்கலாம். என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க, தமிழ்நாடு வனவிலங்குக்கு எப்படி பண்ணுறாங்க. இது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். உங்களுக்கே தெரியும், ஏற்கனவே படித்த மாணவர்களுக்கு நல்லாவே தெரியும். சரணாலயங்கள் இருக்கு இல்லையா, உயிர்கோள காப்பகம், பயோஸ்பியர் ரிசர்வ்னு சொல்கிறது, சாங்சுவரிஸ்ன்னு சொல்கிறது, இந்த மாதிரி ரிசர்வ் ஃபாரஸ்ட் இதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா? இந்த மாதிரி தலைப்புகளில் கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கே நல்லா தெரியும் இல்லையா? எந்தெந்த சரணாலயங்களில் என்னென்ன விலங்குகள் இருக்குது, என்னென்ன பறவைகள் சரணாலயம் இருக்குது, எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, இப்படின்ற கேள்விகள் நிறைய வர்றதை நீங்களே பார்த்துருப்பீங்க. சரியா? இப்போ அதுலேருந்து ஒரு சில கேள்விகளை அரிய செய்திகளாக சிலதில் பார்ப்போம். அதாவது பொதுவாக உங்களுக்கே தெரியும், வேர்ல்டு வைல்டு லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம்ன்றது இந்தியாவில் 1972 வருது. 1972 தான் வருது இல்லைங்களா? வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் அப்படின்றது எப்போ வருதுங்க? 1970. வேர்ல்டு வைல்டு லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி அதில் வரக்கூடிய ப்ரொடெக்ஷன் ஆக்டில் பார்த்தீங்கன்னா வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972 தான் வருது. சரிங்க, நம்ம என்ன பண்ற பாருங்க, தமிழ்நாடு இதுக்கு முன்னாடியே 1979 பாருங்க, 1873 காட்டு யானைகள் பாதுகாப்பு சட்டம் அப்படின்றத 1873 தமிழ்நாடு காட்டு யானைகள் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம். காட்டு யானைகள், சரிங்களா? காட்டு யானைகள் அப்படின்றத பாருங்க, தமிழ்நாட்டில் காட்டு யானைகள் பாதுகாப்பு சட்டம்னு ஒன்று 1873 போட்டுடுறாங்க. அதே போல பாருங்க, அடுத்தது 1912 வனப்பறவைகள், காடுகளில் இருக்கக்கூடிய வனப்பறவைகள் மற்றும் விலங்குகள் பாதுகாப்பு சட்டம். அப்ப பாருங்க, இங்க வனப்பறவைகள், வனப்பறவைகள் மற்றும் விலங்குகள் பாதுகாப்பு சட்டம்ன்றத 1912 கொண்டு வந்துடுறாங்க. ஸோ 1972 தான் இந்தியாவே ஒரு சட்டத்தை கொண்டு வருது. ஆனால் தமிழகம் அதற்கு முன்னோடி மாநிலமாக முன்கூட்டி இதை கொண்டு வந்துடுறாங்க. இப்போ 2A பொறுத்த வரைக்கும் மெயின் இப்போ எக்ஸாம் எழுத போகிறவங்க இந்த மாதிரி ஆக்டெல்லாம் பிடிச்சி தமிழ்நாட்டில் காட்டு யானைகள் பாதுகாப்பு சட்டம் எப்போ வந்ததுன்னு கேட்கலாம். அதனால தான் நம்ம இந்த இடத்த பார்க்குறோம். 1873 டிசைடிங் ஃபேக்டர் கொஸ்டின்ஸாக குரூப் 4 குரூப் 2 ப்ரிலிம்ஸ் எழுதுறவங்களுக்கும் வரலாம். சரியா? அதுக்காக இதை பார்த்துக்கிறோம். வனப்பறவைகள் இது அடுத்து ஒரு இயர் போட்டிருக்கும் பாருங்க, 1936. வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின்ஸுக்கான ஆன்சர்ஸ் இது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அல்லது தமிழகத்தில் முதல் பறவைகள் சரணாலயம் அப்படின்றது எப்போ வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பறவைகள் சரணாலயம் தான் யாரை கேட்டாலும் சொல்லக்கூடிய ஒரு எளிமையான ஆன்சர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட டிஎன்பிஎஸ்சியில் நடந்திருக்கிற ஒரு 15-20 வருஷத்துக்கு கொஸ்டின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 முறையாவது கேட்டிருக்கக்கூடிய ஒரு பறவைகள் சரணாலயம். என்ன சொல்லுங்க பார்ப்போம்? பறவைகள் சரணாலயம் உங்களுக்கு என்ன வரும்? என்னவா இருக்கும்? வேடந்தாங்கல் இல்லையா? நம்மள என்ன சொல்றோம்? வேலையில்லா இளைஞர்களின் வேடந்தாங்கல். நம்ம பயிற்சி மையத்துக்கு பேர் என்ன வச்சிருக்கீங்க? வேலையில்லா இளைஞர்களின் வேடந்தாங்கல் ஆர்ஃபன்ஸ் அப்படின்னு வச்சிருக்கிறோம். ஸோ அந்த வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் தான் முதல் பறவைகள் சரணாலயம். தமிழகத்தினுடைய முதல் பறவைகள் சரணாலயம் அப்படின்றது தான் இந்த வேடந்தாங்கல் அப்படின்றத தெரிஞ்சு. சரியா? வேடந்தாங்கல் இது இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருந்தது, இப்போ செங்கல்பட்டு மாவட்டத்தில் அப்படின்றது. வேடந்தாங்கல் எந்த மாவட்டத்தில் இருந்துருக்கலாம் கேட்குறாங்க. இது உங்களுக்கே தெரியும்.
இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா 1972 சொன்ன பார்த்தீங்களா, 1972 வனவிலங்குகள் பாதுகாப்பு சட்டத்துக்கு முன்னாடியே தமிழகத்தின் முன்னோடியாக இதெல்லாம் இருக்குன்னு சொல்றோம். அதே போல பாருங்க, இங்க ஒரு இயர் கொடுத்துருக்காரு, 1962 1973 கம்பேர் பண்றேன். அதாவது 1973 இந்த இயர் பார்த்தோன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இதுவும் ரெப்படேஷன் கொஸ்டின்ஸா பல முறை கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? 1973 ப்ராஜெக்ட் டைகர், புலிகள் பாதுகாப்பு இல்லையா, புலிகள் திட்டம். இந்த 1973 பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் டைகர் என்று அழைக்கக்கூடிய புலிகள் பாதுகாப்பு, ப்ராஜெக்ட் டைகர் புலிகள் பாதுகாப்புக்காக ஒரு சிறப்பு திட்டத்தை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்துறாங்க. ஆனா அதற்கு முன்னாடியே 1962 நம்மளுடைய முண்டந்துறை இருக்கு இல்லைங்களா, முண்டந்துறை களக்காடு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய சரணாலயம் புலிகளுக்காக பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த களக்காடு முண்டந்துறை சரணாலயம்ன்றது 1962 நமக்கு உருவாக்கப்பட்டுள்ளது. இது பாருங்க 73 வர்றதுக்கு முன்னாடியே நம்ம ப்ராஜெக்ட் புலிகளை பாதுகாக்கிறதுக்காக சில திட்டங்களை கொண்டு வந்துட்டோம். ஸோ அப்போ தமிழகம் வனவிலங்குகளை பாதுகாக்கிறதுல பல்வேறு முன்னோடி திட்டங்களை, இந்திய நாட்டுக்கு முன்னோடியாகவே பல்வேறு திட்டங்களை எடுத்திருப்பதுக்கு இதுவே ஒரு சாட்சிகள். இது எல்லாம் நமக்கு இப்போ வரக்கூடிய எஸ்பெஷலி ஃபார் தமிழ்நாடு அப்படின்றதுல பயோடைவர்சிட்டி படிக்கிறோம், என்விரான்மெண்ட் படிக்கிறோம். இந்த தலைப்புக்குள்ள குரூப் 2A மெயின்ல வருது. சாதாரணமாக ஜியாகிரஃபியில், நம்மளுடைய ஜியாகிரஃபி அண்ட் ஜுவாலஜியில் நமக்கு இந்த டாபிக் ப்ரிலிம்ஸில் இருக்கக்கூடியவங்களுக்கு வருது. குரூப் 1 ப்ரிலிம்ஸ் எழுதினாலும் அதுலேயும் கேட்கக்கூடிய கேள்விகளாக இருக்குது. ஸோ இதை படிக்கிறோம். அப்போ முக்கியமான சில இன்ட்ரொடக்ஷனில் பார்க்குறோம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இந்த பாதுகாக்கப்பட்ட மேலாண்மை பகுதி அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு 95 சதுர கிலோமீட்டர் பாதுகாக்கப்பட்ட மேலாண்மை பகுதியாக இந்த சட்டத்தின் கீழே கொண்டு வந்திருக்காங்க. அப்படின்றதும் ஒரு இதை பார்த்துங்க, 95 ஸ்கொயர் கிலோமீட்டர்ல பகுதியை பாதுகாக்கப்பட்ட மேலாண்மை பகுதி அப்படின்னு சொல்லிட்டு 1972 சட்டத்தின் கீழ் பாதுகாக்கப்பட்ட மேலாண்மை பகுதியும் பராமரிக்கப்படுகிறது அப்படின்னு பார்க்குறோம். இதுக்கு பிறகு நம்ம இதுல என்னென்ன படிக்கணும் அப்படின்ற ஒவ்வொரு இண்டிவிஜுவலாக இந்த சரணாலயங்களை படித்துக் கொள்வது நல்லது. சரிங்களா? குரூப் 2 மெயின் எழுதுறவங்க டெஸ்கிரிப்டிவ் டைப்ல கேட்டாங்கன்னா அதுல எழுதுறதுக்கும் வேணும். அப்ஜெக்டிவ் டைப்ல 2A கேட்கறவங்களுக்கு வேணும். அடுத்து குரூப் 2 ப்ரிலிம்ஸ் அண்டு குரூப் 4 ப்ரிலிம்ஸ், குரூப் 1 ப்ரிலிம்ஸ் எழுத போற 2025 இருக்கிற மாணவர்களும் அவசியமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ராம்சார் நிலங்கள், பறவைகள் சரணாலயங்கள், வனவிலங்குகள் சரணாலயங்கள், புலிகள் சரணாலயங்கள், யானைகளுக்கான சரணாலயங்கள், மயில்கள் சரணாலயம், அணில் சரணாலயம், இப்படி பிரத்யேகமாக சில சரணாலயங்கள் இருக்கு. இந்த போன்ற சரணாலயங்களை கண்டிப்பாக படிச்சுக்கணும். ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸா வந்துகிட்டே இருக்கு. ஸோ இதெல்லாம் நமக்கே தெரியுது. போட்டித் தேர்வு மாணவர்களுக்கு இந்தந்த ஏரியாக்கள் தொடர்ந்து டிஎன்பிசியில் கேட்குறாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வெறும் தமிழும் மேக்ஸை மட்டும் தரவு பண்ணிக்கிட்டு தமிழில் ஒரு 95 எடுத்துடுறேன், மேக்ஸில் ஒரு 23 எடுத்துடுறேன் அப்படின்னா ரெண்டுத்தையும் சேர்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எங்கே நிற்கிது பாருங்க, ரெண்டுத்தையும் சேர்த்தீங்கன்னா ஒரு 118 தான் வந்து நிற்கும். அதை வச்சுக்கிட்டு பாஸ் பண்ண முடியாது. நீங்கள் எடுக்க வேண்டியது 178. அப்போ 112 கூட இன்னும் 60 சேர்க்கணும். அவுட் ஆஃப் 75ல 60 கொஸ்டின்ஸை நீங்கள் எடுக்கணும். அப்போ 60 கொஸ்டின்ஸ் எடுக்கணும்னா இந்த மாதிரி ஜிகேவை ஒரு வைடு ஏரியாவாக போகணும். நீங்கள் டெப்த் ஏரியாவும் போகணும், வைடு ஏரியாவும் போகணும். போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டை கிளியர் பண்ணலாம். சில மாணவர்கள் இந்த தாரக மந்திரத்தை, இந்த வெற்றிக்கான சாவியை தெரிந்து கொள்கிறார்கள். அவர்கள் வேலையின்மை என்ற பூட்டை திறக்கிறார்கள் இல்லையா? திறந்து சொர்க்க வாசலுக்குள்ள போற மாதிரி அழகா போயிட்டு அழகா ஒரு ஆபீஸினுடைய வாசலுக்குள்ள புகுந்து போய் ஆபீஸ் சேர்ல உட்காந்துடுறாங்க. அதை அறியாத மாணவர்கள், தெரியாத மாணவர்கள் வெளியிலேயே நிற்கிறீங்க. பூட்டை திறக்க தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வெளியே நிற்கிறீங்க. ஸோ அதற்கான திறவுகோல் அப்படின்றது எதுன்னா ஜிகேவில் இந்த 75 கொஸ்டின்ஸை வைடாகவும் டெப்த்தாகவும் படிக்கிறது. அதனால இப்போ ஒரு தேர்வு இல்லாத நேரம், என்ன சொல்றது, ஒரு அர்ஜியா படிக்கிற இல்லாம அறிபொறின்னு படிக்காம ஒரு நீண்ட இடைவெளி இருக்கு. இந்த நீண்ட இடைவெளி நிதானமாக இல்லையா, நிதானமாக ஆழமாக யோசிச்சு கொஞ்சம் கொஞ்சமா மறக்காத அளவுக்கு உங்களுடைய மூளையில ஏத்துறதுக்கான அற்புதமான காலம். இந்த காலத்துல இந்த மாதிரி டாபிக்கை கொஞ்சம் கொஞ்சமா எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்றது தான் நான் கற்றுத்தரேன். முழுமையா பாடம் நடத்தல. நிறைய பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல யூடியூப்ல முழுமையா பாடத்தை நடத்துறாங்க. பட் நம்மளுக்கு அது வேலை கிடையாது. சரிங்களா? எப்படி சொல்றோம் இல்லையா? அப்ப பாருங்க, இதுக்கு முன்னாடி தாலிக்கு தங்கம் திட்டம்னு ஒண்ணு இருந்தது இல்லைங்களா? அதுல என்ன பண்ணாங்க, திருமணத்துக்கு பெண்களுக்கு தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க. ஒரு 4 கிராம் தங்கம் அப்படின்னு கொடுத்தாங்க.
ஆனா இப்ப என்ன பண்ணிட்டாங்க இந்த கவர்மெண்ட்ல, தாலிக்கு தங்கம் தருவதை விட அந்த தங்கத்தை வாங்குவதற்கு திறமை படைத்தவர்களாக பெண்களை மாற்ற வேண்டும் என்பதற்காக அந்த திட்டத்தையே புதுமை பெண் திட்டம் அப்படின்னு மாத்துறாங்க இல்லையா. சஜஷன்ஸ் கொடுத்து புதுமை பெண் திட்டம் மாத்தி கொடுத்து அந்த பெண்களுக்கு கல்வியை தராங்க. கல்வி அறிவை கொடுத்து தானாக சுயமாக சம்பாதித்து 4 கிராம் இல்லை, நீங்க 400 கிராம் கொடுவாங்க, 40 கிராம் கொடுவாங்க. உங்களுக்கான தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்வதற்கு ஒரே வழி கல்வி இல்லையா. அப்படின்றதுனாலதான் அந்த திட்டத்தையே மாத்துறாங்க. அதே போலதான் நீங்களும் என்ன பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமா இந்த இதை சேர்க்கறதுக்கு. இதுக்காக தான் இந்த ஆன்லைன்ல உங்களுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றதுக்கு ஒரு சாம்பிள் தான் இது. நீங்க தான் இந்த கல்வியை கத்துக்கணும், போட்டித் தேர்வுக்கான இதை கத்துக்கணும். ஸோ இந்த யூடியூப் பார்க்குறவங்க கண்டிப்பா பலன் பெறக்கூடிய வகையில இருக்கணும். சும்மா ஒரு டாபிக் எடுத்து நடத்திட்டேன் அப்படின்னு போறதை விட இதையெல்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா முதல் வெற்றியாளர்களாக நீங்க வரலாம் அப்படின்றது சொல்றேன். இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்றத இந்த சேனலை பார்க்குறவங்க கண்டிப்பா அதுல ஒரு உங்களுடைய எமோஷனல் ஃபீலிங்ஸை அல்லது நீங்க என்ன ஃபீல் பண்றீங்களோ அதை ஒரு இதா போடுங்க. தவறுகள் இருந்தாலும் திருத்திக்கலாம், மேலும் மேலும் பார்க்கலாம். சரிங்களா. இப்ப பாருங்க, இப்ப நான் உதாரணத்துக்கு 2 சரணாலயங்கள் சும்மா எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த சரணாலயங்கள்லாம் என்னன்னு கேட்பாங்க, அது அங்க இருக்கக்கூடிய பிரத்யேகமான சிறப்பு விலங்கு எது அப்படின்னு கேட்பாங்க. அப்ப எல்லா சரணாலயத்துக்கும் இது பறவைகள் சரணாலயமா, யானைகள் சரணாலயமா, புலிகள் சரணாலயமா அப்படின்றத ஃபர்ஸ்ட் நல்லா படிச்சுக்கணும். அடுத்தது இந்த லொகேஷன், இந்த சரணாலயங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல எந்த இடத்துல இருக்கு அப்படின்றத படிச்சுக்கணும். இது 2ன்றது முக்கியம். அடுத்தது இதுல இருக்கக்கூடிய சிறப்பு தன்மைகள், பெக்யூலியரா ஏதாவது இருக்கும், அந்த மாதிரி பெக்யூலியர் கேசஸ்லாம் கொஞ்சம் எடுத்துக்கணும். இதுதான் இந்த சரணாலயங்கள். எல்லா சரணாலயங்களும் ஏதோ ஒரு பெக்யூலியர் கேஸ் இருக்கும், அதை நம்ம எடுத்து படிக்கணும். உதாரணமா பாருங்க, இப்ப முண்டந்துறை களக்காடு அப்படின்னு சொல்றேன். இந்த முண்டந்துறை களக்காடுன்றது ஒரு முக்கியமான ஒரு சரணாலயமா இருக்குது. சரியா. தமிழகத்தினுடைய 2வது பெரிய சரணாலயமா இதை நம்ம சொல்லலாம். இங்க பாத்தீங்கன்னா இந்த முண்டந்துறை களக்காடுன்றது அந்த திருநெல்வேலி கன்னியாகுமரி இருக்குங்க இல்லையா, இந்த ஏரியாவை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு சரணாலயங்கள். அப்ப அந்த டிஸ்ட்ரிக்டை பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட மதுரை, திருநெல்வேலி, ராம்நாடு, தூத்துக்குடி இந்த மாதிரி எல்லா இடங்களையும் கவரேஜ் பண்ணக்கூடிய ஒரு 5 டிஸ்ட்ரிக்ட் இதில் கவர் ஆகும். ஸோ அந்த 5 டிஸ்ட்ரிக்ட்ல எஸ்பெஷலி ஃபார் திருநெல்வேலி அப்படின்றத சொல்லலாம். அடுத்து கன்னியாகுமரியை ஒட்டி இருக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சுங்க. இதுல பார்த்தீங்கன்னா இது எஸ்பெஷலி ஃபார் எதுன்னா புலிகளுக்கான ஒரு நல்ல சரணாலயமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சரணாலயம். சரிங்களா. அதை முதல்ல அதான் சொன்னேன் எந்த மிருகங்களுக்கான. இங்க இன்னொரு ஸ்பெஷல் இது என்னன்னா சிங்கவால் குரங்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த சிங்கவால் குரங்கு இருக்கக்கூடிய ஒரு சரணாலயமா இருக்கு. ஸோ அப்ப புலிகள் சரணாலயம் தான் இருந்தாலும் இப்ப அருகி வரக்கூடியன்னு சொல்றோம்னா எக்ஸ்டிங்ஷன் சொல்றோம் இல்லையா, அழிந்து விடக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய சிங்கவால் குரங்குகள் இருக்கக்கூடியது. அப்ப கேள்வி என்ன கேட்பாங்க, இந்த முன்னந்துறை களக்காடுல நமக்கு புலிகள் தெரியும், அதை கேட்காம சிங்கவால் குரங்கு பின்வரும் சரணாலயங்கள் எந்த சரணாலயத்துல இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரிலாம் பல்வேறு வகை கேள்விகள் மாடல்கள் இருக்கு. அதனால என்ன பண்றீங்க, முண்டந்துறை களக்காடு சரணாலயத்தை கண்டிப்பா எடுத்துக்கிறீங்க. சரிங்களா. அப்ப பாருங்க, இது புலிகள் சரணாலயம் சொன்னா சிங்கவால் குரங்கு இங்க இருக்குன்னு சொன்ன, நாட்டிலேயே 2வது பெரிய சரணாலயமா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். இப்போ இது மாதிரி எந்த டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லிட்டேன். சரிங்களா. அதே போல கோடியக்கரை இல்லைங்களா, கோடியக்கரை பருவம். இப்ப பாருங்க, லாஸ்ட் சுனாமியில இந்த கோடியக்கரை கிட்டத்தட்ட அழிஞ்சிச்சுன்னு சொல்றாங்க இல்லைங்களா. கோடியக்கரைன்றது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சதுப்பு நிலம், மார்ஷி லேண்டுன்னு சொல்லக்கூடிய மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்லாம் இருக்கக்கூடிய ஒரு சதுப்பு நிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோடிக்கரை பறவைகள் சரணாலயம் அப்படின்னு சொல்றோம். இதுவும் ஒரு ஸ்பெஷாலிட்டியான ஒரு இடம் இல்லைங்களா. இது பாருங்க, என்ன சொன்ன, ஆறும் கடலும் கலக்கிற மாதிரி அந்த மாதிரி இடங்கள்ல இருக்கக்கூடிய மேங்க்ரோவ் ராம்சார் நிலங்கள் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ராம்சார் நிலங்கள் கண்டிப்பா படிக்கணுங்க. ராம்சார் நிலங்கள் தமிழகத்துல எத்தனை இருக்கிறது, இந்தியாவிலே ராம்சார் நிலங்கள் அதிகம் உள்ள மாநிலம் அப்படின்றது தமிழகத்துக்கு ஒரு பேர் இருக்கு இல்லைங்களா, ஒரு சிறப்பு இருக்கு. அதனால ராம்சார் நிலங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்றத படிக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட் பண்ணணும், அதான் முக்கியம். இறுதியாக அந்த ராம்சார் நிலங்கள் என்ன, எதை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் நீங்க படிச்சுக்கங்க. அதே போல பாருங்க, இந்த கோடியக்கரை பறவைகள் சரணாலயம் எங்க இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நாகை மாவட்டம், நாகப்பட்டினம் மாவட்டத்துல கோடியக்கரை பறவைகள் சரணாலயம் அப்படின்றது இருக்குது. இது ஒரு என்ன சொன்ன, அலையாத்தி காடுகள் மாதிரி மாங்க்ரோவ் காடுகள் அதிகம் உள்ள பகுதியில இது இருக்கு அப்படின்னு சொன்னேன். இங்க பாத்தீங்கன்னா 2 சிறப்பு பறவைகள் சரணாலயம் தான் சொல்றோம். ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த கடலை ஒட்டி இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, இந்த ஆலிவ் ரிட் ஆமைகள்னு ஒன்று சொல்லுவோம். ஆலிவ் ரிட்லி ஆமைகள், அந்த ஆமைகள் இனப்பெருக்கம் செய்வதற்காக வரக்கூடிய இடம் இந்த இடம் தான். இந்த கோடியக்கரை கிட்ட இருக்கிற இடத்த தான், இந்த சரணாலயத்துக்கிட்ட தான் ஆமைகள் இனப்பெருக்கம் செய்வதற்கான இடத்த வலசை
இனப்பெருக்கம் செய்து விட்டு போகிறதுன்றது ஒரு முக்கியமான பாயிண்ட். இது டிஎன்பிசியில் ஏற்கனவே இருக்கிற கேள்விதான், அதை பார்த்துங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா கலைமான்கள், டீர் சொல்கிறோம் இல்லையா, இந்த கலைமான்கள், இந்த புள்ளிமான்கள் அதிகமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய இரண்டாவது சரணாலயமாக இந்த கோடியக்கரை சரணாலயங்கள் இருக்குது, கலைமான்கள் இருக்கிறது. ஸோ இது பாருங்கள், இந்த மாதிரி இந்த ஸ்பெஷாலிட்டியை பார்க்குறோம். அதே போல் பாருங்கள், இப்போ இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம்னு இருக்குது. அது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஆனைமலை வனவிலங்கு சரணாலயம்னு இருந்தது. ஆனைமலை வனவிலங்கு சரணாலயம்ன்ற பேர் மாற்றப்பட்டு புதிய பேராக இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. அப்போ இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் கேட்பாங்க. இப்போ வண்டலூரில் இருக்கிற ஜூ பேர் என்ன, யாருடைய பேரில் இருக்குது, காமராஜர் பேர்லையா, அண்ணா பேர்லையா, பெரியார் பேர்லையா, கலைஞர் பேர்லையா, இப்படி ஏதாவது கேள்விகள் கேட்கலாம். அப்போ அறிஞர் அண்ணா விலங்கியல் பூங்கா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அது வந்து இப்போ நம்ம அந்த மாதிரி உள்ளே போகும்போது இது எக்ஸைட்டா அல்லது இன்சைட் அப்படின்றது ரெண்டு இருக்கு இல்லையா, பயோடைவர்சிட்டியில் இன்சைட் அண்ட் எக்ஸைட் அப்படின்னு சொல்கிறாங்க. மேன்மேடாக உருவாக்கக்கூடியதை நம்ம எக்ஸைட்னு சொல்கிறோம். இயற்கையாக அமையாமல் விலங்குகளை பாதுகாக்கிறது இந்த மாதிரி ஜூ அமைக்கிறதெல்லாம் வந்து எக்ஸைட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த எக்ஸைட்டுக்குள்ளே வரக்கூடிய ஒரு அந்த அறிவியல் பூங்கா, வண்டலூர் பூங்கா அப்படின்னு சொல்கிறோம். இது போன்ற கேள்விகள்லாம் பெக்குலியராக இருக்குது. ஸோ அப்போ பாருங்க, என்ன சொன்ன பாருங்க, ஒரு இது இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம், பழைய பெயர் ஆனைமலை, இந்த மாதிரி ஓல்டு நேம் இருந்தால் அந்த ஓல்டு நேம் எடுத்துக்கணும். ஏற்கனவே பாருங்க, வேடந்தாங்கிறது ஓல்டுல காஞ்சிபுரத்துலேருந்து டிஸ்ட்ரிக்ட் பிரிக்கும் போது அந்த டிஸ்ட்ரிக்ட் அப்டேட் பண்ணுங்க. டிஸ்ட்ரிக்ட் பிரிக்கும்போது இந்த டிஸ்ட்ரிக்ட் அப்டேட் பண்ணி, இப்போ ராணிப்பேட்டை இருக்கு, வேலூர்லேருந்து பிரிஞ்ச ராணிப்பேட்டை, திருப்பத்தூரில் அப்டேட் பண்ணிக்கணும். எந்தெந்த இதில் ஏற்கனவே வேலூரில் இருந்தாலும் இப்போ எதில் வந்துச்சு. ஸோ இது போல் வைடாகவும் டெப்த்தாகவும் படிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு அருமையான டாப்பிக்காக இந்த மாதிரி எப்படி ஹவு டு ப்ரிப்பேர் அப்படின்றத சொல்கிறோம். இது போல் ஒவ்வொரு சரணாலயங்களும் தமிழ்நாட்டை, எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கூந்தன்குளம் பறவைகள் சரணாலயம் எடுத்துக்கங்க, அதையும் பாருங்க, நஞ்சராயன் பறவைகள் சரணாலயம் எடுத்துக்கங்க, அணில்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் அணில்கள் சரணாலயத்தை எடுத்துக்கங்க. இப்படி இருக்கக்கூடிய எல்லா சரணாலயத்தையும் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு சரணாலயமும் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல ப்ரிப்பேர் பண்ணியாச்சுன்னா மறக்கவே கூடாது. அந்த அளவுக்கு வெல் ப்ரிப்பேராக இருக்கணும். இது அப்படியே கோத்ரூவாக புக்கில் படிக்காமல் இதில் இருக்கிற ஸ்பெஷாலிட்டி எல்லாம் இந்த நேரத்தில் அழகாக ஒரு நல்ல சூடாக ஒரு சின்ன அரை கப்பு தேநீர் அறிந்து விட்டு, அந்த தேநீர் கூட பார்த்தீங்கன்னா பால் கலக்காத தேநீர் சாப்பிட்டீங்கன்னா நல்லதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி கூட சாப்பிடுங்க. ஒரு நல்ல லெமன் டீயை சாப்பிடுங்க, சுட சுட சாப்பிடுங்க. மத்தியானம் சாப்பிட்டுட்டு போய் 1:30 மணிக்கு உட்காந்தீங்கன்னா அப்படி தூக்கி தான் அடிச்சு விழுவ சொல்லுவோம். இதெல்லாம் ஒரு காலையில் இந்த மாதிரி நேரங்களில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அல்லது மாலை கொஞ்சம் நேரம் நீங்கள் இருக்கிறீங்கன்னா ஒரு 3:30-4 மணிக்கு எழுந்து உட்காந்து வெல் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். வரக்கூடிய தேர்வுகளில் இது போன்ற கேள்விகளில் கிளியர் கட்டாக ஆன்சர் பண்ணணும். அந்த மாதிரி ஆன்சர் பண்ணுங்கள். இதே போல் நான் சொன்ன மாடலில் ஒவ்வொன்றையும் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த டாபிக் உங்களுக்கு நிச்சயமாக கை கொடுக்கும். அதாவது டெஸ்கிரிப்டிவ் டைப்புக்கும் சரி, இதுக்கும் சரி, ரெண்டுத்துக்கும் கை கொடுக்கும். நம்மக்கிட்ட இருக்கிறது ஒன்றே ஒன்று என்னென்னா, நம்மகிட்ட மீண்டும் பெற முடியாத ஒன்று தான் நேரம் தான். இன்னைக்கு செலவு பண்ண நேரத்தை இன்னொரு நாளைக்கு நம்ம பார்க்க முடியாது, போனது தான். ஸோ இந்த நேரத்தை இது மாதிரி வீணடிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா பிற்காலத்தில் ரஷ்அப்பில் அரியப்பில் இந்த மாதிரி டாப்பிக்கெல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஸோ நல்ல ஒரு டாப்பிக்கை இன்னைக்கு பார்த்துருக்குறோம். ஸோ இதுலேருந்து காடுகள்ன்றது உங்களுக்கே தெரியும், பல்வேறு வகையான விலங்கினங்கள் இருக்கக்கூடியது, ஒரு பசுமையான சோலைகள் அடங்கியது இல்லையா, மண் வளத்தை பாதுகாப்பது, மழை நீரினுடைய நிலத்தடி நீரை தக்க வைப்பது, இப்படி சொல்கிறோம். அந்த காடுகள் உங்களுடைய வெற்றி வாய்ப்பையும் தக்க வைப்பது அப்படின்ற எண்ணத்தோட இந்த காடுகளுக்குள்ளே போங்க. ஒரு மெய் இருக்கிற பொது அறிவெல்லாம் சேகரிச்சுட்டு வாங்க இல்லையா, வேட்டையாடுங்க. காட்டுக்குள்ளே போய் பொது அறிவை வேட்டையாடுங்கள். குட் பை, தேங்க்யூ.